பங்காளி. டேய் எவன்டா இதுக்கும் பங்கு கேட்டு வர்றது? இதோ வரேன். இவன் ஒருத்தன் ரிவெஞ்சுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனா ஃபுல்லா சாப்பிடுவானே. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான். அப்புறம் பங்காளி கடை பயங்கரமா இருக்கு. பங்காளி, இந்த நெருப்புல எரிஞ்சாலும் திரும்ப ஏந்திரிச்சு ஒரு பறவை, அது பேர் என்ன? ஃபீனிக்ஸ் பறவை. எங்க 2 பேரும் அந்த வம்சத்துல இருந்தா வந்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன இப்போ? கரெக்டா சொன்ன. நீ என் பங்காளி டீம் தானே? ஆமா. அவர் பெரிய பீனிக்ஸ் தான், நான் சின்ன பீனிக்ஸ் தான். என்ன சொல்ல வர? பரவாயில்ல, அசராம கம்பேக் கொடுத்துட்டே இருக்கே பங்காளி. இப்ப என்ன வேணும் உனக்கு? 1/2 கிலோ நெட்டு, 1/4 கிலோ போல்ட் பொட்டலம் கட்டி கொடுக்குறியா? பழைய காமெடி. வள்ளியம்மா போன் வருது. வரேன். போன் வருது. சூர்யா, சொல்லு சூர்யா. அத்தை சொல்லுடா, என்ன இழுக்கிற? இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்ன சாப்பாடு? பரோட்டாவும் மட்டன் கறியும் பண்ணலான்னு இருக்கேன். பரோட்டாவா? ஆமா. செஞ்சிட்டீங்களா? இன்னும் இல்லடா, இனிமேதான் செய்யணும். வேணாம் அத்தை, டெய்லி சமையல் கட்டில் கடந்து 3 நேரமும் சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வெளில போய் சாப்பிடலாம். ஒரு நல்ல ஹோட்டல் திறந்துருக்காங்க அத்தை, சாப்பாடு தரமா இருக்கான். ஃபேமிலியா போய் சாப்பிடலாம். நான், பாப்பா, வீரா, நீங்க, நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியா போய் சாப்பிட்டு வரலாம். சித்தப்பா, என் அண்ணன் மகளே, தங்க குட்டி, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் பண்றேன் சித்தப்பா. அம்மா நீங்க எப்ப வருவீங்க? 5 மினிட்ஸ்ல வந்துரும்டா குட்டி. சித்தப்பாவும் நீயும் வீராம்மாவும் நைட்டு டின்னருக்கு வெளியே போறோம், ஓகேவா? அப்படியா? ஆமாண்டா. அப்ப எனக்கு லாலிபாப்? சிக்கன் லாலிபாப் கண்டிப்பா உண்டு, சரியா? தேங்க்ஸ் சித்தப்பா. லவ் யூ சித்தப்பா. சரிடா தங்கம், வைக்கட்டா? நம்ம ராகவன் மக நானா அதுக்கு உசுறு. சித்தப்பா சித்தப்பான்னு சட்டையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே சுத்தம். தூக்கி வளர்த்த பிள்ளைல பாசம் இல்லாம அப்போவும். டேய், அவங்கள பத்தி என்கிட்ட பேசாத. அவங்களுக்கும் என்னை பத்தி எதுவும் தெரிய வேண்டாம். கிளம்பி. என்ன இவன் ரியாக்ட் பண்ணவே மாட்டான்? இப்படி எல்லாம் பேசி என்ன ட்ரிகர் பண்ணலான்னு பார்க்குறியா? எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. கிளம்பு. என்ன இவன் கொஞ்சம் கூட ட்ரிகராகவே மாட்டானே? ஒருவேளை தண்ணி தெளிச்சு விட்டானோ? இவன் அப்படி பண்ணுற ஆள் இல்லையே. ஃபேமிலி எமோஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குமே. சரி, என்னன்னு பார்ப்போம். கிளம்புன்னு. சரி பங்காளி. அத்தை அத்தை. டேய், இங்க இருக்கேன். என்ன ஹோட்டலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டியா? ஆமா அத்தை. சரி சீக்கிரம் கிளம்புங்க, போலாம். நீ வேறடா, நீ போன்ல சொல்லும்போது நானும் போலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் இன்னொரு நாள் போய்க்கலான்னு வீட்லயே சமைச்சிட்டேன். சரி, அப்புறம் இருப்போம். ஏன் அத்தை மாற எத்த மாதிரி கடை போட்டிருக்கான்? பாவம் அத்தை, எப்படி இருக்க வேண்டிய ஆளு. வீட்டுக்குள்ளேயும் வர முடியாம, வீராவையும் பார்க்க முடியாம, எல்லா உறவு இருந்தும் இப்படி யாரும் இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்ல. இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பேசி வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன். எங்க வீரா கோச்சுக்குமேன்னு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் சைலண்டா இருக்கேன். ஆயிருந்தா இருந்தாலும் அவன் என் பங்காளி இல்ல, விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இப்படி
இதுக்கப்புறம் தப்பி தவறி அவன் பேரை கூட இந்த வீட்டுல சொல்லக்கூடாது. மாறணும் மாற. அத்தை, யாருக்கு வேணும் அவன் பேச்செல்லாம்? இந்த அத்தை தான் அவனோட வீக் ஸ்பாட்டு. ஆனால் அத்தையே அவங்களுக்கு காண்டா இருக்கு. என்னமோ. அண்ணா, சூர்யா வாடா. எனக்கா? கண்ணாவத்தெல்லாம் பார்க்க கூடாது. சரிம்மா. இது எத்தனை? நான் தான் கண்ணை கட்டிருக்கேனே, எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, பிடிங்க பாப்போம். ஏய் ஏய் கனிமா, கனி ஏய் இங்க இருக்கேன். எங்க போற கனி? எங்க இருக்க? ஏய் ஏய் கனி எங்க இருக்க? வீரா, கண்ணாமூச்சி விளையாட வரியா? கனிமா எங்க இருக்க? எங்க இருக்க? புடிச்சிட்டேன் 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 புடிச்சிட்டேன். குழந்தைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்யும். அதை நாம தான் எடுத்து சொல்லி திருத்தணும். இந்த வயசுல நாமளே எவ்வளவு தப்பு பண்றோம். அவகிட்ட பேசு வீரா. இல்ல வலிமா, நாளுக்கு நாள் அவரோட அட்டகாசம் அதிகமாகிட்டே போகுது. இவ வயசுல மத்த குழந்தைங்க எல்லாம் பாருங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு தான் போறாங்க, ஹோம்ஒர்க் பண்றாங்க. ஆனா இவன் மட்டும் ஏன் வலிமா இப்படி இருக்கா? வலிமா, வாழ்க்கையில நான் பல தடவை தோத்துருக்கேன். ஆனா இவளை வழக்கு தெரியாம தோத்துட்டேன்னு மட்டும் பேர் வந்துடக்கூடாது வலிமா.